ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் சினிமா. சீரியல்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாம்புகள் பத்தின கதைகள்னாலே பெரும்பாலும் அது சக்சஸ் தான். காரணம் பாம்புகள் அப்படின்னு சொன்னாலே நம்மள அறியாம நமக்குள்ள ஏற்படுற ஒருவித பயம் கலந்த உணர்வும், அதே நேரத்தில் அதை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். அந்த மாதிரி தான் இந்த நாகலோகம், பாதாள லோகம் இதை பத்தி எல்லாம் நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். கதைகளையும் படிச்சிருப்போம். ஆனா இதெல்லாம் உண்மையிலேயே இருக்குமா? இந்த கேள்விக்கான விடைய தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹிந்து புராணங்களின்படி இந்த பிரபஞ்சத்துல 14 லோகங்கள் இருக்கு. அதாவது பூமிக்கு மேல அமராவதின்னு சொல்லப்படுற ஸ்வர்க்க லோகம் உட்பட 7 லோகங்களும் பூமிக்கு கீழே இருக்கு. இதுல ஒண்ணுதான் போகாவதி அப்படின்னு அழைக்கப்படுற பாதாள லோகம். இந்த லோகத்துல தான் நாகர்களும் நாக இனத்தை சேர்ந்தவங்களும் வாழ்ந்துகிட்டு வர்றதா ஐதீகம். இந்த நாக இனம் நாகலோகத்தை பத்தி எல்லாம் மகாபாரதம் உள்பட பல்வேறு புராணங்கள்ல பல குறிப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு அர்ஜுனரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உளுப்பின்னு சொல்லப்படுற ஒரு நாக கன்னிகையை தான் அவர் திருமணம் செஞ்சுப்பாரு. அதே மாதிரி தக்ஷகன்னு சொல்லப்படுற நாகத்தோட காண்டவ வனத்தை அழிச்சுதான் இந்திர பிரஸ்தத்தையே உருவாக்குவாரு. மன்னர் பரிசித்த கொண்டதும் ஒரு நாகம்தான். கிருஷ்ணரோட அண்ணனான பலராமர் நாக இனத்தோட அரசர் ஆதிசேஷனோட அவதாரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கஷ்யப்பா முனிவருக்கும் அவரோட மனைவி கத்ருவுக்கும் பிறந்தவங்க தான் இந்த நாக இனம் அப்படின்னு கருட புராணம் சொல்லுது. இந்த நாக இனத்தின் அரசர்கள் யாருன்னு பார்த்தா விஷ்ணுவோட படுக்கையா இருக்கிற ஆதிசேஷனும் சிவனோட கழுத்துல உள்ள வாசிக்கும் தான். இவங்க கூட குளிகன், சங்கபாலன், ரக்ஷகன், காளியன் உட்பட பல சக்தி வாய்ந்த நாகங்களும் வாழ்ந்துகிட்டு வந்ததா சொல்லப்படுது. சோ இந்த நாகலோகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஒரு இருள் நிறைந்த நாகங்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பயங்கரமான நகரம் அப்படின்னு தானே நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். ஆனா உண்மை அது இல்ல. சொர்க்கத்துல எந்த அளவுக்கு தங்கங்களும் செல்வங்களும் இருக்குமோ அதை விட அதிகமான செல்வங்கள் நாகலோகத்துல இருக்கு அப்படின்னு நாரதரே விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட இந்த நாகலோகத்துக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல நம்மளால போக முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? நாகங்களின் அரசரான ஆதிசேஷன் இந்த நாகலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாதாள வழிய சாத்திய யுகத்திலேயே உருவாக்கி வச்சிருக்கிறாரு. பல யுகங்களா நாகங்கள் மட்டுமே ஆட்சி புரிஞ்ச இந்த பாதாள லோகத்துக்கு போகிற வழி உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற பாதாள புவனேஸ்வரர் கோவில்ல இருக்கு. முழுக்க முழுக்க சுண்ணாம்பு பாறைகளாலான இந்த பாதாள வழி 160 மீட்டர் நீளமும் 90 அடி ஆழமும் கொண்டது. இத பத்தின தெளிவான குறிப்புகள் ஸ்கந்த புராணத்துல பக்கம் பக்கமா எழுதப்பட்டிருக்கு. கிரேத்தா யுகத்துல ஒரு துரத்துக்கிட்டு போன ரித்துபர்ணா அப்படிங்கிற ஒரு அரசர் இந்த பாதாள வழியை முதல் முறையா கண்டுபிடிக்கிறாரு. இது நாகலோகம் அப்படிங்கிற தெரியாம உள்ள நுழைஞ்ச அவர் ஆதிசேஷன் வழிமறிக்கிறாரு. உடனே தன் முன்னாடி இருக்கிறது நாகராஜன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர் ஆதிசேஷனை வணங்குறாரு. இதனால மனமகிந்த ஆதிசேஷன் அந்த மன்னரை கூட்டிட்டு அந்த பாதாள லோகம் முழுக்க சுத்தி காட்டுறாரு. அதை முழுசா சுத்தி பார்க்கறதுக்கு சரியா 6 மாசம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த மன்னரை ஒரு எச்சரிக்கை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு ஆதிசேஷன். அதாவது அவர் இங்க பார்த்த விஷயங்களையோ இந்த பாதாள வழியை பத்தியோ வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பயங்கரமான எச்சரிக்கை. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளால சும்மா இருக்க முடியுமா? வீட்டுக்கு போன அந்த மன்னரோட ராணி அவர் எங்க போனீங்க அப்படின்னு நச்சரிக்கை அந்த வழி தெரியாம நடந்த எல்லா விஷயத்தையும் அவர் மனைவி கிட்ட சொல்றாரு. அதன் விளைவா அவர் உடனே இறந்தோம் போறாரு. அதுக்கப்புறம் அந்த மன்னரோட மனைவி தன் கணவர் சொன்ன அந்த பாதாள வழியை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இறங்குறதுக்கு படிக்கட்டுகளை கட்டி முடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கோவிலுக்குள்ள நாம பாக்குற படிக்கட்டுகள் எல்லாம் அந்த ராணி கட்டின படிக்கட்டுகள் தான். அதுக்கப்புறம் அவங்களால மேற்கொண்டு உள்ள நுழைய முடியாதனால அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த யுகத்திலேயே அந்த வழி மறைஞ்சு போயிடுது. பின்னாடி துவாபர யுகத்துல மகாபாரத போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் கடைசியா கைலாயம் போவாங்கல்ல, அப்போ மீண்டும் இந்த பாதாள வழிய அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பாதாள லோகம் மக்கள் பார்வைக்காக திறந்திருக்கு. மலைக்கு மேல ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் நமக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு வாக்கியம் நம்மளை சிலுக்க வைக்கும். அது என்னன்னா, பூமியை விட பல கோடி வருடங்கள் பழமையான இடத்துக்குள்ள நீங்க நுழைய போறீங்க. சோ கவனம் தேவை அப்படின்னு போட்டு இருக்கும்.
அதை தாண்டி மேற்கொண்டு நடந்தா நம்ம இந்திய தொல்லியல் துறையோட எச்சரிக்கையை நம்மளால பார்க்க முடியுது. இதில் ஒரு சின்ன அறைகிட்ட அந்த பாதை முடியும். அந்த அறைக்குள்ள எட்டி பார்த்தோம். இந்த குறுகலான வழியில ஒரு நேரத்துல ஒருத்தர் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். உள்ள இறங்குறதுக்காக இரும்பு சங்கிலிகள் இருக்கும். அதை புடிச்சுதான் கவனமா இறங்கி ஆகணும். இங்க நம்ம பார்க்கிற ஒவ்வொரு உருவமும் மனிதர்கள் வடிக்காத இயற்கையாவே உருவான சுயம்பு வடிவங்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஆதிசேஷன் உருவம் கண்டிப்பா நம்மள பிரமிப்படைய வைக்கும்னே சொல்லலாம். இந்த பூமியை தன் தலையால தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி என்ன ஒரு அற்புதமான உருவம்னு பாருங்க. சேஷாவதி குகை அப்படின்னு சொல்லப்படும் இந்த ரகசிய சுரங்க வழியில தான் ஈச்சாதாரி நாகங்கள் வசிக்கிறதா சொல்லப்படுது. பயணிச்சா ஒரு சிறிய யாக குண்டத்தை பார்க்கலாம். இதுதான் மகாபாரதத்தின்படி மன்னன் ஜனமேஜயன் தன் தந்தை நாகத்தால கடிப்பட்டு கொல்லப்பட்டதற்கு பழிவாங்க சர்ப்பமேக யாகம் நடத்தி இந்த இடத்துக்குள்ளதான் எல்லா நாகங்களையும் வரவழைச்சு எரித்து கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. இதுல இருந்து தக்ஷகன் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாகம் மட்டும் தப்பிச்சு போனது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து 1000 கால்கள் கொண்ட இந்திரனோட பட்டத்தை யானையான ஐராவதத்தை நாம தரிசிக்கலாம். 1000 கால்கள் தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பா நூற்றுக்கணக்கான யானையின் கால் வடிவங்களை நாம இங்க பார்க்கலாம். அடுத்ததா அதிபயங்கரமான கால பைரவரோட உருவத்தை நாம இங்க பார்க்கலாம். பின்புறத்துல போகிற வழி மோட்ச துவாரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதாவது இங்க மொத்தம் 4 கதவு போன்ற வழிகள் இருக்கு. முதல் கதவு பாவதோரம் அப்படின்னு சொல்றாங்க. ராவணன் இறந்ததுக்கு அப்புறமா இந்த வழி மூடிடுச்சான். அடுத்த கதவு ரணத்துவாரம், இது குருஷேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா மூடிடுச்சாம். மிச்சம் இருக்கிற 2 கதவுகள் தான் தர்ம துவாரம் மற்றும் இதுல தர்ம தூரம் வழியாதான் நம்ம மேற்கொண்டு நுழைஞ்சு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வழி கலியுகம் முடிஞ்சதும் தானா மூடிடுமாம். கடைசி கதவு தான் இந்த கால பைரவரோட நாக்குக்கு பின்னாடி இருக்கிற மோட்ச துவாரம். சாத்திய யுகம் முழுக்க திறந்திருக்குமாம். அடுத்ததா பகிரதன் அப்படிங்கிற மன்னர் சாப விமர்சனம் பெறுவதற்காக தேவலோகத்துல மட்டுமே பாய்ஞ்சுக்கிட்டு இருந்த கங்காதேவிய பூமியில பாய வைக்க கடும் தவம் ஒண்ணு செய்கிறாரு. அதன் விளைவா கங்கை பூமிக்கு வரதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா நான் பூமிக்கு வந்தா என்னோட வேகத்துக்கு தாக்கு படிக்க முடியாம ஒட்டுமொத்த பூமியே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுக்கறாங்க. உடனே விபரீதத்தை உணர்ந்த மன்னர் பகிரதன் சிவபெருமானை நினைச்சு மனம் உருகி வென்றாரு. அடுத்த நொடியே அங்க தோன்றின சிவபெருமான் ஆக்ரோஷமா பாஞ்சிட்டு வந்த கங்கை நதிய தன்னோட ஜடாமுடியில முடிஞ்சு தன்னோட முடிய பாதாள லோகத்துக்குள்ள விட்டு அதன் வேகத்தை கட்டுக்குள் கொண்டு வராரு. இதுக்கப்புறம் பத்ரிநாத் காசிக்கு போற சுரங்க வழி அப்படின்னு இந்த கோவில்ல இருக்கிற மர்மங்களோட லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இது எல்லாத்தையும் கடந்தா ஆதிசங்கரர் வழிபட்ட சிவலிங்கத்தை நம்மளால பார்க்க முடியும். இந்த குகைக்குள்ள எந்த இடத்துல நீங்க காலை ஓங்கி வச்சாலும் பயங்கரமான ஒரு எதிரொலி கேட்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.